வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு நிறைய தடவை போகும்போது ஒரு காமனான ஒரு டவுட் வரும். அதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, காண்ட், அது நார்த் இந்தியாவில் நிறைய இடங்கள்ல வந்து காண்ட் அப்படின்னு இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சென்ட்ரல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இது மூணு பத்தின ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரயில்வேஸ்ல இருக்கிறவங்கலாம் யாராவது இல்லை ரெகுலராக ரயில்வே ஸ்டேஷன்ஸோட ரெகுலர் டச்சில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு புது விஷயமா இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு ஒரு சின்ன ஒரு ஹஞ்ச். அதனால நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களை கொண்ட ரயில் நிலையங்கள். அப்போது இப்போ இங்கே நான் இருக்கிறது கடலூர். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் ஜங்ஷன், கடலூர் போர்ட் ஜங்ஷன் அப்படின்னு இருக்குது. இப்போ விருதாச்சலம் அப்படிங்கிற ஒரு ரூட்ல இருந்தும் சிதம்பரம் அப்படிங்கிற அந்த ரெண்டு வழித்தடங்கள்ல இருந்தும் அங்கே வந்து ஜங்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஜங்ஷனில் இட் மீட்ஸ் தட் பர்டிகுலர் ட்ராக்ஸ் மீட் அட் தட் பாயிண்ட். ஸோ அதை நம்ம ஜங்ஷன் சொல்கிறோம். இது மாதிரி எக்கச்சக்கமான ஜங்ஷன் உங்கள் ஊரில் இருக்கும். பட் நான் என்னுடைய லொக்கேஷனை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதே மாதிரி டெர்மினஸ்ங்கிறது ஒரு வழித்தடத்தினுடைய முடிவு. ஒரு 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 ரயில் நிலையத்தினுடைய ஒரு ரயில் ட்ராக்னுடைய எண்டு, அதை வந்து டெர்மினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து லாஸ்ட், அதுக்கப்புறம் அதை தாண்டி எங்கேயும் வழித்தடங்கள் இல்லை அந்த பகுதியில், அந்த திசையில் அப்படி கூட நம்ம சொல்லலாம். தென் இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காண்ட் அப்படிங்கிறது அந்த காலத்தில், பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இல்லை அதுக்கும் முன்னாடி அந்த இராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்த காலத்துலேருந்து கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற அந்த இராணுவத்தினுடைய அந்த தளவாடங்கள், இராணுவ வீரர்கள், அவங்களுடைய முகாம்னு கூட நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம கண்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க. திருச்சியில் நாங்கள் இருந்த ஏரியாவில் கண்டோன்மெண்ட், திருச்சி கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கண்டோன்மெண்ட் இருக்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேரை போட்டு காண்ட் அப்படின்னு போடுவாங்க. CANTT அப்படின்னு போடுவாங்க. இன்னைக்கும் நிறைய ஊர்கள் பேர்ல அது இருக்கு. அம்பாலா காண்ட், நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அம்பாலா காண்ட், இந்த மாதிரி நம்ம டக்கு ஞாபகம் வர எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்புறம் சென்ட்ரல் நம்ம சென்னை சென்ட்ரலை கூட எடுத்துக்கலாம். சென்ட்ரல் அப்படிங்கிறது இந்த ரயில் நிலையங்கள் வந்து நேஷனலைஸ்டு, அதாவது தேசிய அளவில் எல்லா இடங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை வந்து சென்ட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு புதிய சிந்தனை தோன்றும் கண்ணிலே சந்திப்போம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு சிம்பிளாக சிங்கிள் லைனில் சொல்கிறேன். சென்ட்ரல், இப்போ திருச்சி சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல், அங்கிருந்து நாடு முழுவதும் நீங்கள் பயணிக்கக்கூடிய அளவு, இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது. எங்கெல்லாம் ரயில்வேஸ் இருக்கோ உலகம் ஃபுல்லாக ரயில்வேஸ், எனக்கு தெரிஞ்சு ரஷ்யாவில் தான் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் இருக்கு. அங்கேயும் இதே பேர்களில் தான் இருக்கு. ஸோ சென்ட்ரல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஷனை வந்து நம்ம நாடு முழுமைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டோன்மெண்ட், ராணுவ தளவாடங்கள், ராணுவ முகாம்கள், ராணுவ வீரர்கள் அவங்களுடைய பேஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனை கண்டோன்மெண்ட், கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினஸ், வழித்தடங்களுடைய முடிவை நம்ம டெர்மினஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜங்ஷன், ஒன்றுக்கும் மேற்பட்ட ரயில் தடங்களுடைய இணைப்பு அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து புது தகவலாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்க உங்களுக்குள்ள, அதாவது உங்க யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. இல்லை பழசுதான் நீ ஒன்றும் புதுசாக சொல்லலாம் மன்னிச்சுக்கோங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல கொடுங்க ஆக்கப்பூர்வமான முறையில். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.